வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களில் 81 பேர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகர புள்ளி விவரம் வெளியாகியிருக்கிறது. இந்த புள்ளி விவரம் மற்றும் வேறு சில அடிப்படைகளை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுநல மனுவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரு கட்சிகள் தான் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த சட்டத்தை இயற்ற இந்த இரு கட்சிகளும் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற விஷயத்தையும் உள்ளடக்கி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சருக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறது. ஆணவ கொலைகளை தடுக்க பிரத்யேகமாக ஒரு சட்டம் தேவை என்கிற வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த பொதுநல மனு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம்தான் தேவையா? தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு ஆணவ கொலைகளை தடுக்க முடியாதா? சட்டங்கள் மட்டும் இயற்றிவிட்டு இருப்பதால் ஆணவ கொலைகள் தடுக்கப்படுமா? அல்லது ஒட்டுமொத்த சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பையும் அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கொண்டு வர வேண்டுமா என பல கேள்விகள் இதை ஒட்டி எழுகின்றன. இன்றைய நேர்பட பேசு அமர்வில் நாம் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு தலித் முரசு ஆசிரியர் திரு புனித பாண்டியன், காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி திரு சித்தண்ணன், ஆராய்ச்சி மாணவி சுசீந்திரா மற்றும் தயாரிப்பாளர் திரு ராஜன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு வாதிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு புனித பாண்டியன், உங்களிடம் தொடங்குறேன். தனிச்சட்டம் அப்படிங்கிற கோரிக்கை மிக நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களில் ஆணவ படுகொலை நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு அவமானகரமான செயல் அப்படின்னு பார்க்கப்படுற ஒரு சூழ்நிலையில் தனிச்சட்டம் கொண்டு வரணுங்கிற டிமாண்ட் எந்த இடத்துலயும் அட்ரஸ் ஆகல. இன்றைக்கு இந்த பொதுநல மனுவையும் அதில் இந்த இரு கட்சிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்திருப்பதையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த பொதுநல மனு இந்த போராட்டத்தில், தனிச்சட்டம் வேணுங்கிற போராட்டத்தில் என்ன மாதிரியான வலு சேர்க்கும் நம்புறீங்க? முதல்ல ஒரு தனிச்சட்டம் வேண்டுமா வேண்டாமான்ற விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 81 ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்ன காரணம்? அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கிறார்கள். வேற ஒன்றும் அவங்க குற்றம் செய்யல. ஒரு வயது வந்த ஆண், ஒரு வயது வந்த பெண் தாங்கள் பிறந்த சாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த சாதியை கடந்து ஒரு திருமணத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதில் யாரோ ஒருவர் தீண்டத்தகாத சாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த சமூகத்தில் பிறந்திருந்தால் அவர் நிச்சயமாக அந்த திருமணத்தை நீடிக்க முடியாது, அவர் கொலை செய்யப்படுவார் என்ற ஒரு சூழல் தமிழகத்தில் வந்திருக்கிறது. இந்தியாவில் பரவலாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நம்ம ஒரு நாகரீகமான சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியுடையவர்கள் தானா என்ற ஒரு கேள்வியை முதலில் நாம் எழுப்பியாக வேண்டும். இப்போ நேற்று கூட ஒரு அறிவியலாளர் சொல்லியிருந்தார், இந்த மாதத்திற்கு ஒரு சேட்டிலைட் இனிமேல் ஏவப்படும் இந்தியாவிலிருந்துன்னு சொல்லியிருந்தார். அதற்கு நமக்கு முதல்ல தகுதி இருக்கா? நாம் ஒரு நவீன சமூகத்தில் வாழ்கிறோமா என்ற ஒரு விவாதத்தை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் கட்டாயம் பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை, இப்படியான ஒரு பண்பாடு ஒரு ஜனநாயக நாட்டில் 70 ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்று 70 ஆண்டு காலம் ஆகப் போகிறது. நாம் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்க நினைக்கிறோம்? நீங்க முன்வைத்த கேள்வியிலிருந்து நான் எழுப்பக்கூடிய கேள்வி, சமூக மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பொருளாதார ரீதித்துறையில் ஓரளவு முன்னேற்றம், விஞ்ஞானத்தில் ஓரளவு முன்னேற்றம், தனி மனித வாழ்வாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படின்னு முன்னேற்ற பாதையில் மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கும் போது சாதி என்கிற ஒரு விஷயமும் அதனால் நிகழ்த்தப்படக்கூடிய படுகொலைகள், அது ஆணவ படுகொலையாக மாறி நிற்கிற சூழலும் எதனால் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க எல்லாத்திலும் முன்னேற்றம் இருக்குன்றீங்க, அது ஓரளவு முன்னேற்றம் நான் கேட்கிறேன். ஓரளவு முன்னேற்றம் இருக்குன்னு இப்ப நீங்க சொன்னது சேட்டலைட் மாதம் அனுப்புற அளவுக்கு 47 நம்ம இல்ல. ஒரு நவீன சமூகம் என்று சொன்னால் புது புது தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பது மட்டுமே ஒரு நவீன சமூகத்துக்கான அடையாளம் அல்ல. நவீன சமூகம் என்று சொன்னால் அங்க அடிப்படையில் ஜனநாயகம் இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும், மனிதநேயம் இருக்க வேண்டும். அது இல்லாமல் நாங்க ராக்கெட்டை விடுறோம், நாங்க ஏவுகணைகளை விடுறோம், ஆனா கையால் மலம் அள்ளுவதற்கு ஒரு சமூகத்தை இன்னும் நாங்கள் வைத்துக் கொண்டிருப்போம். ஒரு 20 லட்சம் குடும்பங்கள் இந்தியாவில் கையால் மலம் அள்ளும் தொழிலை செய்ய நிர்பந்திக்கப்படுவார்கள் என்பதை அனுமதித்துக் கொண்டு உங்க ராக்கெட்டையும் உங்க செவ்வாய் கிரகத்துக்கு நீங்க அனுப்பக்கூடிய சேட்டலைட்னாலும் என்ன பயன் விளைந்து விட போகிறது என்று நான் கேட்கிறேன். நீங்க சமூக அளவில் இங்க ஜனநாயகம் இல்ல, சமூக அளவில் மனிதநேயம் இல்ல, சமூக அளவில் சமத்துவம் இல்லை,
ஆனா நாங்க நவீன உலகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல பொருள் இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். கையால் மலம் அள்ளுவதை தடுப்பதற்கு சட்டம் இயற்றப்படும், எல்லாவற்றுக்கும் சட்டம் இருக்கு. ஆனா அது ஏன் நடைமுறைப்படுத்த அங்கதான் ஏன்ங்கிற கேள்விதான் உங்களிடம் உங்கள் பார்வையில் ஏன் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லைன்னு நினைக்கிறீங்க? அதை ஒட்டித்தான் அடுத்த கட்ட வார்த்தை எழுப்ப முடியும். சரி, இந்த சட்டம் ஏற்கனவே நீங்க இந்த ஆணவ கொலைகளுக்கு இப்ப தனி சட்டம் வேண்டுமா, தனி சட்டம் வேண்டும் என்று ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. ஏன் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று ஒரு மிக முக்கியமான, அதுவும் அண்மையில கூட அதுல சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு நாடாளுமன்ற ஒப்புதல் பெறப்பட்டு இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வலிமை மிக்க ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு, அதை திசை திருப்புவதற்கு தான் புதிய சட்டத்தை. ஏற்கனவே அந்த சட்டத்தில் இது போன்ற வன்கொடுமைகள் நிகழும் பொழுது தண்டிப்பதற்கு போதிய அளவிலான திருத்தங்கள் இருக்கின்றது, விதிகள் இருக்கின்றது. அது ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய அந்த கிளாஸஸ் பார்க்கும்போது கொலை அப்படிங்கிற விஷயத்துக்கு நேரடியாக ஒரு கிரிமினல் ஆக்டா பார்க்க போறதுக்கான அந்த வழிவகைகள் அதுல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருப்பது போன்று என்னுடைய இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அது கொலையாக பார்க்கலாம், கொலை நடந்தால் அதற்கு ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் போடுற மாதிரி. அதாவது நீங்க ஒரு பாகுபாட்டின் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய கொலைகள், ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த பாகுபாட்டின் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய ஆணவ படுகொலைகள், அதை தடுப்பதற்கு போதிய சட்டங்கள் ஏற்கனவே இருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தாண்டி அதுல ஒரு செக்ஷனா ஆணவ படுகொலையில் அதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு கூடுதல் கவனமாக தனிச்சட்டம் வரும்போது அதை என்ஃபோர்ஸ் பண்றாங்க, சரியாக என்ஃபோர்ஸ் பண்றாங்க, சரியா கால் நூற்றாண்டுகளாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை எந்த அளவுக்கு இந்த அரசு, இந்த சமூகம் அதை அனுமதித்திருக்கிறது? அங்கதான் திரு ராஜன் கேட்கலாம். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இது போன்ற சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே பல்வேறு இயக்கங்கள் நடைபெற்றது. நீங்களும் சில இடங்கள் அதுல கலந்துகிட்டீங்கன்னு நான் செய்திகள்ல பார்த்திருக்கேன். ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களினுடைய ஒரு செக்டாரினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அரசு வந்திருக்கக்கூடிய வழி அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம். அது முறையாக அமல்படுத்தப்படாதால் தான் ஆணவ கொலை அதிகரிச்சு ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கேட்கிறோம். அப்ப நீங்க ஒரு காலத்துல வன்கொடுமை தடுப்பு சட்டமே வேண்டாம் அப்படின்னு இயக்கங்கள் நடத்தினீங்களே, என்ன அடிப்படை? இல்ல நான் இயக்கெல்லாம் நடத்தல. வன்கொடுமை சட்டம் என்பது தவறான முறையில் போய் பழிவாங்கிற நிலை வரக்கூடாது என்பதிலே நான் ஒரு உறுதியாக இருந்தேன். வன்கொடுமை சட்டத்தை நியாயமாக தாழ்த்தப்பட்ட மக்களோ தலித் மக்களோ அதுல பழிவாங்கப்படுகிற போது அந்த சட்டம் நியாயமாக அப்படி செய்தவனை தாக்க வேண்டும். அது இல்லாம அந்த வன்கொடுமை சட்டத்தை வைத்து மற்றவரை தாக்குகிற நிலை இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேனே தவிர இந்த சட்டம் வேணாம்னு சொல்லல. என்ன நம்முடைய தலித் சகோதரர்கள், என்னுடைய நினைவு சரின்னா 25 ஆண்டு காலத்துல கன்விக்ஷன், நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால் கன்விக்ஷன் நடந்திருக்கு. அந்த சட்டத்தால் மட்டும், அந்த சட்டத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு அதில் வழக்காடப்பட்டு கன்விக்ஷன் ஆயிருக்கானா இல்லைன்னா ரொம்ப குறைவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தவறா பயன்படுத்துறாங்க? அது இல்ல, கன்விக்ஷனே இல்லைங்கும்போது தவறா பயன்படுத்துறாங்கன்ற வாதம் எங்க இல்ல இருக்கு, நடைமுறையில நடந்திருக்குது. நான் அந்த வாதத்துக்குள்ள போக விரும்பல. ஏன்னா என்னுடைய தாழ்த்தப்பட்ட தலித் சகோதரர்கள் இன்னும் முன்னேறணும். ஓரளவுக்கு முன்னேறிருக்காங்க, படிச்சிருக்காங்க, கலெக்டர் ஆயிருக்காங்க, டாக்டர் ஆயிருக்காங்க, எல்லாம் உண்மை. ஆனா இந்த கலெக்டரான கலெக்டரும் இந்த தலித் மக்களுக்கு என்ன செய்தாங்கன்னு ஒரு கேள்வி என்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. நான் நினைக்கிறது கூட என் சகோதரர்கள் இன்னும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறத கூட அவங்க முன்னேறணுவங்க செய்யலன்றது ஒண்ணு. இன்னைக்கு சார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததுல இன்னைக்கு கோயில்கள்ல என் சகோதரர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாமி கும்பிடுறோம். தியேட்டர்ல நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஆனா காதல் என்கிற வருகிற போது மட்டும் இப்படி சில பழிவாங்கல், கொலை செய்தல் என்கிற ஒரு கர்வம், மனிதாபிமான அற்ற செயல். காதல் என்பது எப்படி இரு மனமும் ஒரு மனமாகி காதலிக்கணும். அந்த காதல் திருமணமாகும் போது பெற்றோரின் அனுமதியோடு, ஒத்துக்கலையா பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பெற்றோர் இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அவங்க பட்ட பாடு அந்த குழந்தைகள் நினைச்சு பார்த்தா இப்படி அவங்கள வெறுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. சரி, இப்படி காதல் பண்ணி பெற்றோர் ஒத்துக்காத போது நீ போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறன்னா அது நிலைச்சு நிக்குதா? இல்ல 3 மாசத்துல அந்த பொண்ணு அனுபவிச்சுட்டு விட்டுட்டு எனக்கு சொத்து வேணும், பங்கு வேணும்னு கேட்கிற நிலை இருக்கா? அந்த நிலையை தான் நான் எதிர்க்கிறேன். இல்ல காதல் திருமணம் நிலைச்சு நிக்குதா, இல்ல பெற்றோர் பார்த்து செய்யற திருமணம் நிலைச்சு நிக்குதாங்கிறது ஒரு பெரிய விவாதம். எல்லாத்துலயும் எல்லா இடங்களையும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இதற்கு மட்டும் இந்த காரணத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக வருவது, காதல் திருமணம் செய்யக்கூடாது. அந்த காதல் திருமணம் குறிப்பாக புனித பாண்டியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு
தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், இன்னும் அதுல ஸ்பெசிபிகேஷன் பேசணும்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஆணாக இருக்கிறாருன்னா அங்க பிரச்சனை வேறு வகையா இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் இருந்து ஒரு இடைநிலை சாதியோ இல்ல அதற்கு மேற்பட்ட சாதியை திருமணம் செய்தா எந்த பிரச்சனையும் வரதில்லை. அங்க தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் ஆணா இருக்கும்போது மட்டுமே பிரச்சனை வருது. அங்க மட்டும் தான் காதல். இது அனுமதிக்க கூடாத ஒன்று. இதுக்கு சட்டம் போட்டு மட்டும் அதை சரி பண்ண முடியும்னு தெரியல. பட் மக்கள் மனம் மாறணும். மக்கள் மனதால், பயிற்சியால், பாசத்தால் அப்படித்தான் உருவாகணுமே தவிர இதை ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான்னு அவனை போய் நடுத்தெருல போட்டு வெட்டுறது, அப்புறம் அந்த பொண்ணுக்குடைய வாழ்க்கை என்ன, வெட்டினவுடைய கதி என்ன, குடும்பம் என்ன, இத மிருகங்கள் நினைக்க மாட்டேன்றாங்க. அப்படி செய்பவன் மிருகம், அவன் மனிதன் அல்ல. அது நீ அவனை சட்டம் போட்டு என்ன பண்ண போறீங்க? இருக்கிற சட்டம், ஐயா சொன்ன மாதிரி இருக்கிற சட்டங்களை எங்க கொண்டு வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் வன்கொடுமை சட்டத்துல இதை அற்புதமா பண்ணலாம். மற்றவை இந்த தொடர்ந்து இந்த பாவத்தை செய்யாம இருக்கிறதுக்கு அங்கே சட்டம் தண்டனைகள் இருக்கு. ஆனா இரண்டு கட்சிகள் சார், நீங்க அப்படி கொலை செய்வரை மிருகம் அப்படின்றீங்க. அப்படி கொலை செய்வதாக அதுல சம்பந்தப்பட்டு இதுவரைக்கும் அது கன்விக்ஷன் வரலனாலும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு அடுத்தடுத்த கட்டங்கள்ல அந்த சமூகத்தினுடைய கதாநாயகர்களாக பார்க்கப்படுற நிகழ்வு இருக்கு. அது எங்கிருந்து உருவாகுது? அந்த மாதிரி இவர்கள் தான் எங்களுடைய சமூகத்தின் காவலன்னு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது எந்த இடத்துல இருந்து நிகழுதுன்னு நினைக்கிறீங்க? போலீஸ் அதிகாரி சித்தன் எனக்கு தெரியும். 2 பேரை வெட்டிட்டு பண்ணா 18 வருஷம் பள்ளிக்கூட ஆசிரியரா பணியாற்றுவேன். எனக்கு வணக்கம் பண்றவன் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஆனா ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்து வந்தா ஏதுல அண்ணே வாங்கினேன் சௌக்கியமாக்குறீங்களா ஆனா என்ன கால் தொட்டு கும்பிடுறான். அந்த காலத்துல கொலை செய்பவன் இருக்க மரியாதை வேற. இதுக்கு காவல்துறையும் அரசாங்கமும் ஒரு பெரிய காரணம். அரசியல்வாதிகள் இந்த கொலை செய்யறவனை பயன்படுத்திக்கிறான், ஆசிரியரை பயன்படுத்த மாட்டேன்றான். அதனால் இந்த சமுதாயம் தவறு செய்பவனுக்கு, கொள்ளையடிப்பவனுக்கு, கலப்படம் செய்பவனுக்கு, கிரானைட் திரும்பவனுக்கு கொடுக்கிற மரியாதை என்பது வேறு. அதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தான் காரணம். சரி, அரசியல் கட்சிகளுக்கு நீங்க போயிருக்கீங்க. நான் சித்தனன் கிட்ட கேட்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல 25 வருஷத்துல ஒரு கன்விக்ஷன் இல்ல. ஆனா புகார்களும் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அது அடுத்த கட்டத்தை போகாமல் தேங்கி கிடப்பது ஆயிரக்கணக்கில் இருக்கு. அப்ப என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி காவல்துறை தான். காவல்துறையின் தோல்விதான் ஆணவ படுகொலை அதிகரித்திருக்கிறது. தனிச்சட்டம் வேணுங்கிற கோரிக்கையை கொண்டு தள்ளி இருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்ல நீங்க சொல்ற தவறு. கன்விக்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. இதுல முதல்ல சரியான ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ரொவிஷன்ஸ் இல்லாம இருந்தது. இப்ப நீங்க 1947 முன்னாடி சாதாரண சட்டங்கள் தான் இருந்தது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1955 பாத்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 ஒரு ஆக்ட் வந்தாங்க. இந்த மாதிரி தடுமைகளை சோசியல் பாய்காட் அல்ல ரிலிஜியஸ் பாய்காட் அதாவது பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, மத ரீதியாக ஒதுக்கி வைத்தலுக்கு அது தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் கொண்டு வந்தாங்க. பெரிய எஃபெக்டிவா இல்ல. 1976 அந்த சட்டத்தினுடைய தலைப்பையே குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 மாத்தி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இன்னும் எஃபெக்டிவா கொண்டு வந்தாங்க. அதுக்கு ரூல் ஃப்ரேம் பண்ணது 1955 ஆக்ட் கொண்டு வந்தா கூட 1977 தான் ரூல் ஃப்ரேம் பண்ணி எப்படி எஃபெக்டிவா கொண்டு வந்தாங்க. அப்பவும் சரியா நடக்கல. அது நல்ல சரியான ப்ரொவிஷன் இல்லை. ஏகப்பட்ட வன்கொடுமைகள் அகில இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் 1989 பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் 1989 ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் கொண்டு வந்தாங்க. அந்த லா கூட எஃபெக்டிவா பண்றதுக்கு 1995 தான் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. அப்படி பண்ணா கூட சரியா வரல அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அந்த 95 மாடல் ரூல் கொண்டாந்துட்டு மறுபடியும் 95 ஒரு அமெண்ட்மெண்ட் 2008, 9, 13, 14 இப்ப 16 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் பெருசா மேஜரா கொண்டாடாம இருந்தது. இப்போ ஆக்ட் 1/2016 அப்படிங்கிறதுல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க கூட ஒன்று சொன்னீங்க கொலை வருமா வராதா அப்படிங்கறத சொன்னீங்க. அதுல செக்ஷன் 325A அப்படின்னு ஒரு செக்ஷன் கொண்டு சில 325 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, 325A அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுல கொலை எல்லாம் வருது. ஆனால் அதுல எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இது வராது, அந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிற ஒரு இது வராது. கொலை என்பது வரும். கொலை ஆர்டினரி கொலைக்கும் அதே கொலை வன்கொடுமையில் தடுப்பு சட்டத்தில் டீல் செய்யும் போது ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்க இதுல கன்விக்ஷன் இல்ல கன்விக்ஷன் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க இதுல போலீஸ்ல சாதாரணமா இதுல இன்வெஸ்டிகேட் பண்றவங்க தப்பிச்சு போக முடியாது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா ரூல் 7 பிரகாரம் ரூல் 5 பிரகாரம் கண்டிப்பாக ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வழக்கு பதிவு செய்யலன்னா சட்டப்பிரிவு 4 படி அந்த காவல் அதிகாரிக்கு எதிராக நாம் வழக்கு தொடுக்க முடியும். ஹி இஸ் லயபிள். இதுல ஒரு டிஎஸ்பி லெவல்ல உள்ள ஒரு அலுவலர் மட்டும்தான் இதுல புலன் விசாரணையாக இருக்க முடியும். அதுவும் எஸ்பி லெவல்ல உள்ள அதிகாரியோ அல்லது ஒரு டிஜிபியோ கவர்மெண்டோ ஒவ்வொரு கேஸுக்கும் ஸ்பெசிபிக்கா அந்த அலுவலருடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ்,
இந்த சென்சிட்டிவ்னஸ் டுவர்ட்ஸ் இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்றது. இவ்வளவும் பண்ணி வழக்கு போட்டு இந்த வழக்குல நாங்க கன்விக்ஷன் இது சார்ஜ் இது போட போறோம் அல்லது இதுல டிராப் பண்ண போறோம், இது பொய் கேஸ் அப்படிங்கிறது உடனே வந்து காவல்துறை அதிகாரி மட்டுமே, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மட்டும் முடிவு பண்ண முடியாது. அவர் எஸ்பி மூலம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, உள்ளாட்சி அமைப்பில் இருந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, NGOs இருக்கிறாங்க. எல்லாரும் முடிவு பண்ணி ஓகே பிரமா ஃபேசி எவிடன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கை நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அல்லது வழக்குல டிராப் பண்ண முடியும். அப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த நான் வந்து இதுல வந்து பட்டியல் சாதிகள் அப்படிங்கறத பற்றி மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்கிறான். இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா 2004 இருந்து 2013 வரைக்கும் உள்ள டோட்டல் ஃபிகரை பார்த்தோம்னா அதிகபட்சமாக 53.59% உத்தரப்பிரதேசத்தில் கன்விக்ஷனா இருக்கு. ஒன்லி வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் போடப்பட்ட வழக்குகள். தமிழ்நாடு இதுல வந்து 10வது ரேங்க்ல இருக்கு. இங்க வந்து 22.12% இங்க கன்விக்ஷன் ஆயிருக்குது. இப்ப மீதி கேஸ் எல்லாம் கன்விக்ஷன் ஆகாம பதிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றத்திற்கு சென்று சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட் அல்லது காம்ப்ரமைஸ் ஆயிருது. அந்த பர்டிகுலர் விட்னஸ் வந்து they will be turning hostile, அதாவது ஒரு எதிர் பிறல் சாட்சியாக மாறி விடுறாங்க. அதுக்கு லோக்கல் சிச்சுவேஷன்ல காரணமா இருக்கு. இல்ல நீங்க சொல்றத நான் வந்து நெக்லிஜிபிளா பாக்குறேன். அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்டே எங்க வருகிறது என்றால் அந்த அரசு இயந்திரத்துடைய பிரஷர், அதுலயும் மீண்டும் காவல்துறை மீது தான் சார்ஜ் வைக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே அதை சிஎஸ்ஆர் போறதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் த கோர்ட் சிஎஸ்ஆர் தயவு செய்து வார்த்தை பயன்படுத்த வேண்டாம். சிஎஸ்ஆர் போட்டோம்னா கன்சர்ன்ட் போலீஸ் ஆபீசர் மேல எஃப்ஐஆர். அதான் சொல்றேன். சிஎஸ் இப்ப புதுசாக ஏற்கனவே சிஎஸ்ஆர் ஒரு பேசிக், நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், குறைந்தபட்ச அக்னாலஜ்மெண்டா நீங்க கொடுக்கணும், என்கிட்ட கொடுத்திருக்கேன். நான் சொல்றது இந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் முன்னாடியே அவுட் ஆஃப் த ஸ்டேஜ்ல செட்டில்மெண்ட் நடந்துருது. நீங்க அது நீங்க தடுப்பு சட்டத்தின் கீழ கம்ப்ளைண்ட் போது இன்னொரு விஷயம், நீங்க இவ்வளவு தூரம் பட்டியலிட்டீங்க மாவட்ட கலெக்டர் வரைக்கும் இந்த ப்ரொவிஷன் எல்லாம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு இருந்தும் நீங்க சொல்ற சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் அது ரொம்ப குறைவு தானே. சொல்ல வரேன். ஏற்கனவே சமீபத்தில் கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துச்சு. இப்போ 100 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா ஏறத்தாழ 30% வழக்குகள் வந்து அந்த மாவட்ட கமிட்டியினாலேயே டிராப் பண்ணப்படுகிறது. அதாவது அதுல வந்து அந்த டிராப் பண்றதுக்கான காரணத்தை அது வந்து மாவட்ட அதிகாரி மட்டும் பண்ணல. அப்பனா 22% 80% பொய் வழக்குகள் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க? இல்ல பொய் இல்ல. ஒரு 30% வழக்குகள் அல்லது 20 to 30 வழக்குகள் இதுல வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், இதுல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் அட்ராக்ட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணை வந்து பாலியல் பராத்த ஒரு அதாவது ஒரு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி வச்சுக்கோங்களேன். அந்த பெண் வந்து ஒரு SC or ST அதாவது பட்டியல் பழங்குடியினர் அல்லது பட்டியல் சாதியினர் வகுப்பை சேர்ந்த பெண் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு பாலியல் வல்லுறவுக்கு அந்த பெண் உள்ளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் காரணமாகவே இந்த சட்டம் இருக்காது. விக்டிம் வந்து ஒரு SC அல்லது ST இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி சட்டத்தில் போட முடியாது. ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அந்த ஆஃபென்ஸ் கமிட் பண்ணா மட்டும்தான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். இவ்வளவு நிறைய இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுத்துறாங்க. நான் புனிதபாண்டியன் அவர்கிட்ட கேட்டேன். இல்ல முக்கியமான மேட்டர் சொல்லி ஒரே நிமிஷம். நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வலுவாக இருக்கிறது, ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, எல்லாம் நம்ம பேசினாலும் அவர் சொல்றது நான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் இதுல இப்படி நடந்திருக்கும், இவர் வந்து இந்த வகுப்பை சேர்ந்தவருக்காகவே இதை பதிவு பண்ண முடியும், அப்படி பல சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன கேட்கிறேன், அடிப்படையில் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கன்விக்ஷன் ரேட் எல்லாம் சொல்றாரு, நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் கடந்த 3 ஆண்டுல 89 ஆணவ படுகொலைகள்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த சட்டத்தின் பேரே வன்கொடுமை தடுப்பு சட்டம். இங்க எல்லாமே என்ன நடக்குதுன்னா, வன்கொடுமைகள் நடந்து முடிந்த பிறகுதான் அந்த சட்டம் வந்து பயன்பாட்டுக்கு வருது. வன்கொடுமையை தடுப்பதில் என்ன பங்கு வகிச்சிருக்கு அந்த சட்டம்? அந்த சட்டத்தின் பேரே வன்கொடுமை தடுப்பு சட்டம். நீங்க வன்கொடுமை நடந்த பிறகு நீங்க வழக்கு போடுவீங்க, நிவாரணம் கொடுப்பீங்க, இடைக்கால நிவாரணம் கொடுப்பீங்க, கடைசியில் இழப்பீடு கொடுப்பீங்க, கன்விக்ஷன் கூட கொடுப்பீங்க. அது எந்த வகையில தடுக்க போகுது? நீங்க இன்றைக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் என்பதை நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் செய்தித்தாள்களில் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்காத நாள்களே இல்லை என்பதான ஒரு சூழல் நிலவுகிறது. உங்க சட்டம் என்ன பண்ணும் நான் கேட்கிறேன். நீங்க 1000 ப்ரொவிஷன் வைங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அந்த எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதற்கு ஒரு சமூக அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது வெற்று பேப்பர், வெறும் காகிதம். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சட்டத்தை சமூகம் அங்கீகரிக்க வேண்டும், பொது சமூகம் அங்கீகரிக்க வேண்டும்.
அப்படி இருந்திருந்தா வன்கொடுமைகள் குறைஞ்சிருக்கும். சட்டமும் நிறைய இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்கு, கன்விக்ஷன் ரேட் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க, அதை நான் ஏத்துக்கல. அப்படி இருந்தாலும் வன்கொடுமைகள் மட்டும் அதிகரித்து கொண்டே போகிறதுனா ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. ஒரே நிமிஷம் நம்ம பேசலாம். ஒரு ஆராய்ச்சி மாணவிகள் அடிப்படையில புனித பாண்டியன் வைத்த அந்த லைன்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். சட்டம் இருந்தும் ஒரு பக்கத்துல அந்த சட்டத்தின் தடுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்த கட்டமாக 2 மடங்காக அதிகரித்திருக்குன்னு தான் பார்க்கணும். 81 கொலைகள் 3 வருஷத்துல அப்படிங்கிறது ஒரு பெரிய அலார்மிங் ஃபிகர். அடிப்படையில் என்ன சிக்கல் இருக்குது? ஏதோ ஒரு கோளாறுன்னு புனித பாண்டியன் முடிச்சார். என்ன கோளாறு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, முதல்ல என்னன்னா, உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் கேட்கிற அளவுக்கு தான் நம்ம அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. அதாவது ஆளுகின்ற கட்சியாகட்டும் ஆண்ட கட்சியாகட்டும் யாரா இருந்தாலும் என்ன மாதிரியான போக்கு இருந்தது அப்படிங்கறத உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் கேட்கிற அளவுக்கு அந்த நடைமுறையை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, சட்டம் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல் அப்படின்னு எல்லாமே கேட்கிறோம். ஆக்சுவலா நம்ம ஒரு அரசு இயந்திரம் சிஸ்டம் அப்படிங்கறத பார்க்கும்போதே ரியல் எக்ஸிகியூட்டிவ்ஸ், நாமினல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்குறோம். யாரு இருக்கா? அரசு அதிகாரிகள், அப்புறம் அரசியல்வாதிகள். இந்த 2 பேருமே அவங்களோட பவர், அதாவது டெசிஷன் மேக்கிங் காம்போசிஷன் எடுத்து பாருங்க. அவ்வளவு ஏன் இன்னைக்கு புதுசா அமைச்சரவை அமைச்சிருக்காங்க தமிழகத்துல அதிமுக அரசு. அந்த அமைச்சரவையில இருக்க அமைச்சர்களோட பட்டியல்கள்லாம் எடுத்து பாருங்களேன். எத்தனை பேர் என்ன சாதி அடிப்படையில இருக்காங்க அப்படிங்கிறது அதுல இருந்தே தெரிஞ்சிடும். அப்படி ஆதிக்க சாதிகள் அதிகமா, இது மேல் வர்க்கம் இல்ல மேல் சாதிகள் அப்படின்னு சொல்ற ஆதிக்க சாதிகள் அதிகமா நிறைஞ்சிருக்க இந்த அரசு இயந்திரத்துல எப்படி ஒரு சட்டத்தை இயற்றுறதுக்கோ அமலாக்குவதற்கோ அவங்க இடமளிப்பாங்க? அங்கிருந்தே தான் பிரச்சனை தொடங்குதுன்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அரசு இயந்திரங்களை குறிப்பா, அதாவது அதிமுக ஆட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு கொலைகள், உதாரணத்துக்கு சங்கர் கௌசல்யா கொலைகள்லாம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையை கூட வெளியிடாம அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன இருக்கு, மீண்டும் அவங்க தற்கொலை முயற்சிக்கு வேற போனாங்க. அப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு என்ன? இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, ஏற்கனவே சட்டம் இருக்கு, புதுசா ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா, ஆமா எல்லாத்துக்குமே ஏற்கனவே சட்டங்கள் தான் இருக்கா. திருப்பி அமெண்ட்மெண்ட் இல்ல அதுல மேலும் ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம்னா அந்த கிரைம் ரேட்டும் அதோட இன்டெப்த் என்ன, அதனால பாதிப்பு ஏற்படுறோட தன்மையும் அதிகரிச்சுட்டே போகுது நாளாக அப்படின்னு தான் பாக்கணும். இதுக்கு நிறைய காரணங்கள், சமூக காரணங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. ஐயா ஒண்ணு சொன்னாங்க, பெற்றோர் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நினைச்சு பார்த்தா நாம இந்த மாதிரியான காதல் திருமணங்கள் செய்யும் போது கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. 18 வயசுல ஒரு நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போடுற ஓட்டிங் ரைட்ஸை எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறப்போ நம்ம யோசிக்க மாட்டோமா, பெற்றோர்களையோ இல்ல மற்றவங்களையோ? அது ஐயாக்கு சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். மற்றபடி அப்புறம் காவல்துறை பெரிய விஷயங்கள் சொன்னாங்க. சதர்ன் பெல்ட்ல தமிழ்நாட்டோட சவுத் தென் சென்னை, அதாவது தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தென் மாவட்டங்கள்ல காவல்துறை அதிகாரிகளா இந்த வழக்குகளை எடுத்துக்கிற இல்ல வழக்குகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்புகள்ல இருக்கிற அதிகாரிகள், அவங்களோட சாதி என்ன, அவங்க எந்த அடிப்படையில இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம்னா, அந்த காம்போசிஷன் எடுத்து பார்த்தோம்னாலும் இந்த வழக்குகளை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல எடுத்து பாதியிலேயே டிராப் அவுட் பண்றதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிடும். சிஸ்டத்துல இருந்து வர்றவங்க தான் இவர்கள் சாதியை கடந்து இருக்கிறார்களான்ற ஒரு முக்கியமான கேள்வி. அரசு இயந்திரம் நம்ம பொதுவா பேசுறோம், அதுக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் சாதியை கடந்து வந்துட்டாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பேசுறது. நம்ம பேசணும். இடைவேளைக்கு பிறகு நான் உங்களை கேட்கிறேன். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசிட்டு எதிர்த்து பேசிட்டு திரு ராஜன், பெற்றோர்கள் பாசமாக வளர்த்துறாங்க, அவர்கள் பேச்சை மீறி இப்படி திருமணம் செய்யும் போது எதிர்ப்பு வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே பெற்றோர் தான் ஆள் வைத்து கொலை செய்யறாங்க. அதே பெற்றோர்கள் தான் தானாகவே அவர்கள் வளர்த்த குழந்தைகள், அவர் பெற்றெடுத்த குழந்தைகளை கொலை செய்யறாங்க. அப்ப அந்த பாசத்தை தாண்டி சாதி நிக்குதுன்னா சிக்கல் சாதிகள் தான் இருக்கு. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எத்தனை கோடியில் ஒருவன்? எல்லா பெற்றோருமா? கொஞ்சம் யோசித்து பேசுங்க. எத்தனை கோடியில் அத்தனை மிருகம்? எல்லா பெற்றோரும் அல்ல. நான் சொல்றது, அந்த மகள் ஒருவனை விரும்பி மனம் ஒத்து திருமணம் செய்வதை வாழ வைக்க வேண்டும். அது பெற்றோருடைய சம்மதத்தோடு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றேன். சகோதரி கேட்டாங்க, 18 வயசுல ஓட்டு போடுற உரிமை ஒருத்தனுக்கு இருக்கும்போது இந்த மாப்பிள்ளை பாக்குற உரிமை கூட வேணுமா, கேட்கணுமான்னாங்க. மாப்பிள்ளை ஒரு வருஷத்துல கைவிட்டு ஓடும் போது யாருகிட்ட வந்து நிக்க போறீங்க? அந்த தாய் தகப்பன் தான் உன்னை காலமெல்லாம் காப்பாத்தணும். அந்த கோர்ட்டுக்கு போறீங்களே, அங்க அப்பா அம்மா தான் நிக்கணும். அண்ணன் தம்பி இருமா, நான் பேசவே இல்லையே உங்க இதுல. பெற்றோர் அன்னையும் பிதாவும் முன்னர் என்ன கற்பனை பண்ணி வளர்த்திருப்பாங்க. ஒரு நாள் 18 வயசுல ஒருத்தனை பார்த்துட்டு நான் எதிர்க்கல, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஆனால் ஒரு நாள் ஆசைக்காக அல்லது 3 மாசத்துக்காக
விட்டுட்டு போன பிறகு யார் பாதுகாக்கணும்? இல்ல நீங்க அதான் மறுபடியும் அங்க விவாதம் அங்க வந்து நிக்குது. நீ பெற்றோரே பார்த்து செய்து வைத்த திருமணங்களும் நீதிமன்ற வாயிலுக்கு போய் ராஜன் இன்றைய விவாதத்தில் நம்ம அதுக்குள்ள எடுத்துட்டு போனோம்னா திருமணமா காதல் திருமணமான்னு போக வேண்டாம். ஆனா என் கேள்வி வரக்கூடிய ஆதங்கம் என்னன்னா, ஒரு கொலை நடக்குது, ஏதோ ஒரு கொலைன்னு வச்சுக்கோங்க, நடக்குது என்றால் வேற ஒரு மோட்டிவ், தொழில் போட்டி, அது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ற மனநிலைக்கு இங்க வந்துட்டு அந்த அளவுக்கு கொலைகள் நடக்குது சமூகத்தில், அது வேறொரு அவலம். ஆனால் கொலை நடந்த அடுத்த நாள் பெண்ணின் தகப்பன் போய் அங்க சரண்டர் ஆகுறாங்க. அது வந்து கிராஜுவலா அந்த ட்ரெண்ட் மாறுது. முதல்ல காதலித்த அந்த அந்த ஆணை கொலை செய்வது, ஆணை கொலை செய்வது அப்படிங்கிறது போகி என் பெண்ணையும் கொலை செய்து விட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணை அந்த குடும்பத்தினுடைய மானமாக கௌரவமாக ஒரு ஒரு பொருளாக பார்க்கிற ட்ரெண்ட் தான் இருந்துட்டு இருக்கு. அங்கெங்க பாசம் வந்துச்சு, அங்கெங்க கற்பனை வந்துச்சு. பாசம் இல்லாத அந்த மிருகம் தான் அதை செய்யும். இந்த 81 கோடி மக்களில் இல்ல நம்ம இந்த 81 காரணத்தை வச்சுக்கிட்டு எல்லா மக்களையும் சொல்லாதீங்க. இந்த 81 ஆணவ கொலைகள்ல ஒரு இடத்துல கூட என் மகளை இவர்கள் கொலை செய்து விட்டார்கள், என் மகளை திருமணம் செய்து இவரை கொலை செய்து விட்டார்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கேஸ் போடல. கண்டிப்பா எந்த பெற்றோரும் இந்த 81 ஆணவர்கள் உள்ளானவர்களுடைய, அதாவது அந்த ஆண் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் பெண் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் யாரும் வழக்கு தொடரல. ஆனால் மாறாக அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சாட்சியாகவோ இல்ல குற்றவாளிகளோ சேர்க்கிற நிகழ்வு தான் நடந்திருக்கு. கொலை நடந்த பிறகு பெற்றோர் என்ன வழக்கு தொடர்ந்து, பெற்றோர் துணையோடு காவல்துறை இருக்க சட்டம் இருக்கு. இல்ல ஒருவருடைய மகளை அவர் காதல் திருமணம் செய்து விட்டாருங்கிறதுக்காக வேறு யாரோ கொலை செய்யறாங்க அப்படின்னா நீங்க பெற்றோர் போய் வழக்கு போடக்கூடாதா? பெற்றோர் போய் அது முறையிடக்கூடாது? பெற்றோருடைய தூண்டுதல் தானே அங்க இருக்கு. அதான் நானும் சொல்றேன், தூண்டுதல் தானே. அப்ப பாசம் எங்க போகுது? வேறொரு சாதி தானே இந்த அதாவது ஒரு எருமை இடிச்சுன்றதால ஒரு இருங்க இல்ல விதிவிலக்கு இல்ல. இந்த 81 தான் நான் பேசுறேன். 120 கோடி மக்களில் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் 81 பேர் தான் முக்கியமா சார்? ஒவ்வொரு உயிரும் தவறு என்கிறேன். ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்வதற்கு இங்கு உரிமை இருக்கிறது. அந்த உயிர் வேற ஒரு என்ன காரணத்தால் பறிக்கப்படுகிறது ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி ஆய்வு செய்யும் போது அங்கு சாதி வந்து நிற்கிறது, சாதியின் ஆணவம் வந்து நிற்கும் போது அதை ஆய்வு செஞ்சுதான் ஆகணும். அதை தீர்ப்பதற்கு, அவனை பழி வாங்குவதற்கு, அவனை தண்டிப்பதற்கு என்ன சட்டம் வேணும் என்பதுதான் முக்கியம். அதுக்கு தான் ஆணவ படுகொலை சட்டம், ஏற்கனவே இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டமே முறையாக பயன்படுத்தப்படவில்லைன்னு சொல்லும் போது கொண்டு வர தேவை இருக்கான்னு நான் உங்களுக்கு இல்ல இந்த சட்டத்தை இருக்கிற வன்கொடுமை சட்டத்தை வைத்து அவனை தண்டிப்பதன் மூலம் மற்றவர்களை பயமுறுத்துவதற்கு எல்லா வழிகளும் இருக்கு. இந்த போட்டு மட்டும் என்ன பண்ண போறோம் அவர் கேட்டார கேள்வி நம்ம ஆசிரியர். புதுசா அவர் போட்டு மட்டும் கேட்கறதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும் வேறுபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய டர்ன்ல நான் அவர்கிட்ட அந்த விளக்கத்தை கேட்கிறேன். சுசீந்திரா குறுக்கிட்டீங்க. 81 வழக்குகளையும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வழக்குகளையும் குடும்பத்தினர், அதாவது பெற்றோர் அப்பா அம்மா இல்லாம ஏதாவது ஒரு வகையில குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா ஒரு வழக்குலையுமே நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு நிறைய சொல்லிட்டே போறாங்க, நிறைய கேசஸ் பெற்றோர் வந்து தூண்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. சமீபத்துல நான் பெயர் வெளியிட விரும்பல, சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், அண்மையில என்னுடைய ஃப்ரெண்டு வீட்ல நடக்கிற ஒரு விஷயம். பெற்றோர் தூண்டப்படுறாங்க, நீங்க வந்து குழந்தைய பெத்தெடுக்கும் போது பாசம் காட்டி அப்பா அம்மா என்ன கொடுக்கணுமோ அடிப்படை கொடுத்து எல்லாம் வளர்க்கிறோம். திடீர்னு எவனோ ஒருத்த வந்து நிக்கும் பொழுது, அதுவும் எனக்கு வேண்டாத சாதியை சேர்ந்த ஒருத்தனோ நான் விரும்பாத சாதியை சேர்ந்த ஒருத்தனோ வந்து நிக்கும் போது நான் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருந்தாலும் தன் குழந்தை மீது இருக்க இயல்பான பாசத்துல அவங்க அதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த தூண்டுதல்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல இவங்க குழந்தைய சொன்ன மாதிரி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமோ இல்ல கொலை செய்யப்பட்டதுக்கான தூண்டுதல்கள் இருக்கும் பொழுதோ குழந்தை மீதான பாசம் உண்மையாவே இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணுவாங்க? என் குழந்தைக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, என் குடும்பத்தை இப்படி தூண்டுறாங்க, வலியுறுத்துறாங்க அப்படிங்கிற பாதுகாப்பு கேட்டாவது போய் சரண்டர் ஆவாங்க. கேஸ் போடலன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு பதிவையாவது செய்வாங்க. அப்படி எந்த ஒரு நிகழ்வும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததா நம்ம பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்படி சாதி அமைப்புகள் தூண்டுதுன்னு தெரிஞ்சும் இப்போ சரண்டர் ஆகிற ஜோடி, காதல் திருமணம் செய்துகிட்ட ஜோடி வந்து இந்த மாதிரி என் பெற்றோர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அவங்க உயிரையும் பறிக்கிற அளவுக்கு கூட சாதி அமைப்புகள் பின்னணியில தூண்டுதல்கள் நடக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட வச்சா கூட அதே பெற்றோர்களே காவல் நிலையங்கள்ல இல்ல எங்களை யாரும் அப்படின்லாம் தூண்டுதல் இல்ல, நாங்க வந்து விருப்பப்பட்டு தான் நாங்க வந்து இந்த கேஸ ஃபைல் பண்றோம், எங்க பிள்ளைங்களுக்கு எதிரா அந்த பையன் கடத்திட்டு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்படிங்கிற கேசஸ் தான் ஃபைல்
ஃபைல் ஆயிட்டு இருக்கு. இது எதை காட்டுது? பெற்றோர்கள் இயல்பாவே பாசம் உள்ளவங்க தான், அதை நானும் மறுக்கல. அவங்கவுங்க அந்தந்த குழந்தைய பாதுகாத்து வளர்த்து நல்லபடியா வாழ வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அது காதல் திருமணமாகட்டும் இல்ல பெற்றோர் பார்த்து செய்து வைக்கிற திருமணமாகட்டும், வாழ்க்கை துணை தவறுதலா போறது எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். அது இயல்புதான். அத ஒரு காரணமாக்கிட்டு நம்ம காதல் திருமணம் செய்யக்கூடாதுன்னு போட்ட பிறகு புனித பாண்டியன் இடைவேளைக்கு முன்பு பேசின மாதிரி நடந்த பிறகு தடுக்கிறதுக்கு சட்டம் தேவையில்லை, நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும்னு. ஆனா பல கேஸ்ல, குறிப்பாக சமீபத்துல சங்கர் படுகொலையில கூட அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஏற்கனவே இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த தகவல் தெரியும், டிஎஸ்பிக்கு தகவல் தெரியும். இது எல்லாமே நடந்து அந்த காவல் நிலையத்திலிருந்து சரியாக 17 கிலோமீட்டர்ல தான் அந்த ஒரு நகரம் இருக்கு, உடுமலைப்பேட்டை நகரம். அந்த நகரத்தின் மைய பகுதியில் ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா அது காவல்துறையோட ஃபெயிலியர் தானே? இது ஒரு வகையில் நானும் ஒத்துக்கிறேன். நானு அதாவது இப்போ இந்த வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் 1989 பாத்தீங்கன்னா, நண்பர் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் சொன்னாங்க. உண்மைதான், தடுக்கிறதுக்கு தான் நம்ம பாடுபடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அதனாலதான் ஸ்டேட் லெவல்ல என்ன பண்ணா அதுக்குன்னு ஒரு யூனிட் வைக்கிறாங்க, ப்ரொடெக்ஷன். இது வந்து SC/ST ப்ரொடெக்ஷன் செல் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க ஸ்டேட் லெவல்ல. ஸ்டேட் லெவல்ல ஒரு விஜிலன்ஸ் கமிட்டி அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வைக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டரை வச்சு டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டின்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி சப் டிவிஷன் லெவல்ல டிஎஸ்பி அண்டர் RDO, சப் கலெக்டர் அவங்க தலைமையில் ஒன்று வைக்கிறாங்க. அப்புறம் நோடல் ஆபீசர் ஒன்று வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அந்த ஏரியாவுக்கு போடுறாங்க. இப்படி பல்வேறு மட்டங்களில் பல்வேறு தடுக்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸ் இன்டிமேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி பக்காவா ஆக்ஷன் எடுக்கணும். எந்த மாதிரி வரவே கூடாது. அது மாதிரி லோக்கல் எல்லாம் பண்றாங்க. பேப்பர்லயும் சிஸ்டத்துல இருக்கு. நான் கேக்குறது இல்ல ஒரு டிஎஸ்பியாவோ எஸ்பியாவோ இல்ல கலெக்டராவோ இங்க வந்து பணியாற்றக்கூடியவருக்குள்ளும் ஒரு சாதி மனப்பான்மை, குறிப்பா ஒரு ஆதிக்க சாதி மனப்பான்மையா இருந்து அவர் பணியாற்றக்கூடிய இடத்தில் அது வந்து இயல்பாகவே அந்த குறிப்பிட்ட சாதி அதிகமா இருக்கக்கூடிய பகுதியாக இருந்து அது சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தால் நடவடிக்கை எடுக்கலைங்கிற பிரச்சனை தானே முதல்ல வருது. அவங்க தென் மாவட்டங்கள்ல இத சில சமூகத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக பொறுப்பேற்ற போதுதான் அநேக கலவரங்கள் நடந்திருக்கின்றது ப்ரூவன் ஃபேக்ட். இல்ல நான் சொல்றேன், எப்படி சொல்றேன்னு, இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் கண்டிப்பாக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றுதான் இருக்குது. ஆனா நீங்க யதார்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நீங்க சொன்ன பாயிண்ட் நான் அப்புறம் வர்றேன். இப்போ காவல்துறையில அன்றாடம் வந்து போலீசிங் ஒர்க் விட நான் போலீசிங் ஒர்க்கு 60% 50% ஒர்க்குக்கு போயிடுச்சு. ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு எப்படின்னா, அப்ப அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா 13,000 பேருக்கு 13 போலீஸ், லண்டன்ல 1000 பேருக்கு 11.5 போலீஸ், பிரான்ஸ்ல 12.5 போலீஸ், இந்தியாவுல 2.5 போலீஸ், தமிழ்நாட்டில் 1.25 போலீஸ். 1000க்கு 1.25 போலீஸ் தான் இருக்கிறோம். 1,27,000 போலீஸ் இருக்கணும். இன்னைக்கு 99,000 போலீஸ் தான் இருக்கிறோம். நான் போலீசிங் விட மத்த போலீசிங் ஒர்க் கூட நான் போலீசிங் ஒர்க் பந்தோபஸ்து அதுதான் அதிகமாகி போச்சு. பிளஸ் கிரைம் ரேட் அதிகமாகி போச்சு, மைக்ரண்ட் கிரௌட் அதிகமாகி போச்சு. இவ்வளவுப்பட்ட ஒரு ஷார்டேஜ்லயும் கண்டினியூஸா 15 hours 16 hours போலீஸ் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் நல்லா தூங்கணும்னா நாங்க தூங்குறதே இல்ல. ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் நல்ல கணவன் இல்லை, நல்ல அப்பா இல்ல, நல்ல நண்பர் இல்ல, நல்ல உறவினர் இல்லை. அப்படி பல்வேறு தியாகம் பண்ணி தான் பண்றோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அதுல எல்லா ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதே மீறி எங்கேயாவது காவல்துறையினாலதான் நடந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. நெக்லிஜென்ஸ் இருந்தது. காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, தியாகம் செய்யற அதிகாரிகள் இருக்கிறாங்கன்றதை மறுப்பதற்கோ ஒட்டுமொத்த காவல்துறை மீது களங்கம் பூசுவதற்கோ இந்த கேள்வி எழுப்பப்படவில்லை. கேள்வி எழுப்பப்படுவது நீங்க சொல்றது தடுப்பு சட்டத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் போகுது அப்படின்னா, ஒரு ஆதிக்க சாதியை எதிர்த்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்னா அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் காவல்துறை அதிகாரியா இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கப்படுவது இல்லைங்கிறது பல இடங்கள்ல ப்ரூவ் ஆயிருக்கு. தியாகம் எல்லாம் பேச ஒரு நிமிஷம் அதுதான் சொல்ல வரேன் நானு. இந்த மாதிரி சில ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் காவல்துறை இருக்கும் போது என்னதான் காவல்துறை வந்து இம்பார்ஷியலா இருக்கணும் அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஜாதி மனப்பான்மை வந்து தூண்டிட்டு அல்லது அந்த ஒரு மேலோங்கி இருக்கிறது. அதனால குறிப்பிட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஜாதி அதிகமா இருக்கிற இடத்துல அந்த ஜாதி சேர்ந்தவங்களை போகக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு ஜியோ போட்டு அதை நிறைய ஒரு 7 வருஷம் 10 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் இந்த காசுல உள்ள இன்ஸ்பெக்டர் போடக்கூடாது, டிஎஸ்பி போடக்கூடாது, எஸ்ஐ கூட போடக்கூடாது அப்படிலாம் இருந்தது. நான் உற்பத்தி போது அப்படிதான் இருந்தது. இப்போ சமீப காலங்களில் ஒரு 5-6 வருஷத்துல அது வந்து ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்த முடியாம ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயம். நீங்க 81 ஆணவ கொலை சொல்றீங்க. இதுல ஒரு சின்ன ஒரு தவறு வந்துட்டு இருக்கு. ஆணவ கொலைனா என்ன, கௌரவ கொலை, ஹானர் கில்லிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது வேணும். இப்போ இளவரசன் ஒரு நிமிஷம் அதுதான் இல்ல
இல்ல நீங்க ஆணவ கொலையோ கௌரவம் எல்லாமே ஒழிக்கிறது. ஒரு நிமிஷம் ஆணவத்தில் தானே சார் கொல்றாங்க. சொல்ல பாயிண்ட் வந்து ஒரு நிமிஷம் கேட்கணும், ஒரே நிமிஷம் கேட்டு நீங்க சொல்லணும். சொல்லுங்க. இப்போ இளவரசன் கொன்னதோ, கோகுல்ராஜ் கொன்னதோ அல்லது சங்கரை கொன்னதோ, இளவரசன் வந்து இப்போதைக்கு சட்டத்துல தற்கொலைன்னு இருக்கு இருக்கட்டும், மத்ததெல்லாம் மத்த 2 கேஸையும் கொலை அப்படிதான் பண்ண முடியும். அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து செக்ஷன் 325 கொலை தான் வரும். அது வந்து கௌரவ கொலை அப்படிங்கிறது வராது. அப்ப ஆணவ கொலைக்கு ஒரு நிமிஷம் நான் வரேன் அதுதானே வரேன் நான் வரேன். சொல்லுங்க. அதுதானே வரேன் நான். சொல்லுங்க. அதனாலதான் இந்த சட்டத்துல பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு புதுசா சட்டம் கொண்டாந்து சொன்னாங்க. இப்ப நீங்க இந்த கேஸ் இன்னைக்கு வந்து வாராகி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா 2006 உச்சநீதிமன்றம் வந்து லதா சிங் அப்படிங்கிற ஒரு வழக்குல ஆணவ கொலை, இந்த கௌரவ கொலை என்பது மோசமானது, கல்யாணம் பண்ணி மாற்று ஜாதியில திருமணம் பண்ணாங்க கொலை பண்றது அநியாயமா இருக்குது, ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட் தரணும் உங்களுக்கு, இது கடுமையான சட்டம் கொண்டு வரணும் 2006 சொன்னாங்க. 2010 கிருஷ்ணா மாஸ்டர் ஒரு கேஸ்ல ஜஸ்டிஸ் மார்க்கண்டேய கட்ஜி வந்து சொன்னாங்கன்னா, இது ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் கூட. ஒரு கொலை என்றால் எய்தர் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் ஆர் டெத் சென்டென்ஸ் இருக்க முடியும். ஆனால் இது ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேஸ்ல இந்த ஆணுக்களையும் கொண்டு வந்து கண்டிப்பாக டெத் சென்டென்ஸ் மட்டும் தான் தர முடியும் அப்படின்னு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இதை பேஸ் பண்ணி 2010 சக்தி வாகினி அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஆணுக்கு தனியா ஒரு கேஸ் கொண்டாருன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு பதிவு செய்த பிரகாரம் இவங்க இந்திய தேசிய சட்ட ஆணையம் வந்து 242வது ரிப்போர்ட்ல நம்ம புதுசா ஒரு பில் கொண்டு வரலாம், ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு பில் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி 2013 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த கௌரவ கொலைகளை, காணர் கொலைகளை வந்து காணர் இதை வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பில் கொண்டாந்தாங்க. அதாவது கன்சல்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு. அது ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கமிட்டில அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாம் அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒப்பீனியன் கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 11/12/2014 வரைக்கும் இந்தியாவில் 22 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்கள் ஒப்புதல் அளித்து விட்டன. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு ஒப்புதல் அளிக்கல. தமிழ்நாட்டில் ஆணவ கொலை நடக்கல. ஒரு நிமிஷம், போன சட்டப்பேரவை நிதியமைச்சர் சொல்லிருக்காரு. இல்ல அந்த விவரம் நீங்க என்ன சட்டம் வரப்போகுதுங்க. ஏற்கனவே சென்ட்ரல் லா கிளீனா வந்து பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப கூட ஒரு சதானந்த கவுடா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கும் போது கூடிய விரைவில் முடிந்து போறோம், கன்சல்டேஷன் முடிய போது இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்ல இருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பெண் வந்து இன்னொரு ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்றாங்க அப்படின்னாங்கன்னா, என்னுடைய கௌரவம் போயிருச்சு, என்னுடைய கோத்ரா போயிருச்சு அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய தகப்பனாரோ அல்லது தாயோ அவர் சொந்தக்காரங்களோ அந்த பெண்ணை கொலை செய்து விட்டால் அதுதான் ஆணவ கொலை என்று இருந்தது. அப்படிதான் இருக்கு, சட்டத்தில் இருந்துக்குது. ஆனால் இன்னொரு ஜாதி சேர்ந்த என் மகளை காலை தொடர்ந்து இந்த மகளை கொல்றது மட்டும் இல்லாம அவரையும் போய் கொலை செய்தால் அது ஆர்டினரி கொலை மட்டும்தான், வன்கொடுமை சட்டம் மட்டும் தான் வரும் சொல்லு. இப்ப அதையும் இதுல கொண்டு வராங்க. இப்போ கொண்டு வரத்த இதுவரைக்கும் மாநிலத்தில் இந்த அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதற்கு முன்பு இருந்த அரசும் ஏற்றுக்கொள்ளாத. இல்ல அது டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட், நீங்க அப்படி டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போன சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் தனிநபர் மசோதாவை பிற கட்சிகள் கொண்டு வந்த போது நான் முடிச்சிடறேன். நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழகத்தில் ஆணவ கொலைகளே நடக்கவில்லைன்னு சொன்னாரு, தனிச்சட்டம் தேவையில்லைன்னு சொன்னாரு. அந்த வாதம் வரக்கூடிய சட்டமன்றத்திலும் வரத்தான் போகுது. நம்ம அதுக்குள்ள நம்ம போய் இது பண்ண வேண்டாம். திரு புனித பாண்டியன், இந்த சிஸ்டம்ல இருந்தா இவங்க எல்லாம் வரும்போது இவரிடம் புதிதாக எதையும் எதிர்பார்த்து விட முடியாது. வெளியிலிருந்து, அதாவது ஒரு அதிகாரி, அரசு இயந்திரம் இதுக்குள்ள இருக்கிறவங்களை போலத்தான் வெளியிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய வேறுபாடுகள் இல்லை, பிரச்சனை இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது பெரியார் சொன்னாரு, உங்களுடைய கடவுள் ஜாதி காப்பாற்றும் கடவுள், உங்களுடைய மதம் ஜாதி காப்பாற்றும் மதம், உங்களுடைய பண்பாடு ஜாதி காப்பாற்றும் பண்பாடு, உங்களுடைய இலக்கியம் ஜாதி காப்பாற்றும் இலக்கியம். இப்படி எல்லாத்திலையும் ஜாதியை காப்பாற்றிக் கொண்டு ஒரு ஜாதியை ஆதரித்துக் கொண்டு நியாயப்படுத்திக் கொண்டு அதன் மீது நடக்கக்கூடிய பாகுபாடுகளையும் அனுமதித்துக் கொண்டு இன்றைக்கு 6 லட்சம் கிராமங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் 6 லட்சம் சேரிகள் இருக்கின்றன. இன்றைக்கும் நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 25 கோடி மக்கள் சேரிகளிலே பாகுபாட்டோடு ஜாதி அடிப்படையில் வாழ்வதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, இந்த பாகுபாட்டை எல்லாம் நீங்கள் அனுமதித்துக் கொள்வீர்கள். இந்த பாகுபாட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆராதிப்பீர்கள். ஆனா வன்கொடுமை மட்டும் நடக்கக்கூடாதுன்னா அப்படி ஒரு சமூகம் இருக்க முடியாது. அப்ப இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மீது எந்த விதமான நிர்பந்தங்களையும் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் அரசு விதிக்கவில்லை, சமூகம் விதிக்கவில்லை. சமூக அமைப்புகள் இதை அப்படியே கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன. இப்ப இதுதான் அரசாங்கத்தில் எதிரொலிக்குது. இப்ப நீங்க அந்த பொதுநல வழக்கு போட்டவர் கூட திராவிட கட்சிகளே சொல்றாரு,
நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுக்க திராவிட கட்சிகளா இருக்குது, எல்லா கட்சிகளும் தான் இருக்கிறது. திராவிட கட்சிகள் இங்கே வந்தார்கள், இங்கே அவர்கள் தான் மாறி மாறி ஆட்சி செய்கிறார்கள். அவர்களை மட்டுமே பொறுப்பை தள்ளிவிட்டு சமூக அமைப்புகள் தப்பித்துக் கொள்ள முடியாது. இல்ல சட்டம் இயற்றணும் அப்படின்னா அதிகாரத்தில் சட்டம் ஏற்கனவே இருக்கிறது. சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? புது சட்டத்துக்கான கோரிக்கை தான் அவரோட. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தூண்கள் 4. அதுல அரசு நிர்வாகம். அரசு நிர்வாகத்துல போதிய அளவு தலித்துகள் இல்லை, பழங்குடியினர் இல்லை. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை உயர் நீதிமன்றம் 25,000 பின்னடைவு பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். எதனால? அரசு நிர்வாகம், காவல்துறை, இது எல்லாத்திலையும் மிக குறிப்பாக வருவாய்த்துறையில் தலித்துகளுடைய பிரதிநிதித்துவம், பழங்குடியினர் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கு, போதிய அளவு இருக்க வேண்டும். அதிகமாக கூட கேட்கல. ஆனா 25,000 பின்னடைவு பணியிடங்கள் நிறைவேற்றப்படும் சொல்லி 4 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனா இந்த தமிழக அரசு அதை நிறைவேற்றவில்லை. இப்ப இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்க ஒவ்வொரு துறையிலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது மிக அடிப்படையானது. அதை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் புதுசா ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும். எந்த சட்டம் எடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் என்ன கோளாறு என்று சொன்னால், இது இந்த கவர்மெண்ட் மிஷினரி என்பது ஒரு ஜாதி இந்து அரசு எந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நாம் கண்டிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போல மீடியாவுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு, ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தூண். அவர்கள் இந்த ஜாதி பாகுபாடுகளை எல்லாம் கண்டிப்பதில்லை. வன்கொடுமை நடந்தால் மட்டும் அதை ஒரு பரபரப்பான செய்தியாக மாற்றுகிறார்கள். ஆனால் ஜாதிக்கு இப்ப சபாஷ் நாயுடுன்னு ஒரு படம் வருது, யாரு கண்டிச்சாங்க இத? நான் என்ன கேட்கிறேன், சபாஷ் நாயுடு என்று ஜாதியை ஆதரிக்கக்கூடிய வெகு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு படத்துக்கு பெயர் வைத்துவிட்டு ஜாதி ரீதியாக நீங்கள் எல்லாவற்றையும் ஆதரித்துக் கொண்டு அதன் மீது ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்வது ரொம்ப முரண்பாடானது. அப்புறம் திரு ராஜன் ஒரு கேள்வியை தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காரு. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிருகம் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்குது, அதுக்காக நீங்க அதை பொத்தாம்பதோ ஆக்காதீங்கன்னு சொல்றாரு. எங்கோ ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய அநீதி என்பது ஒட்டுமொத்த நீதிக்குமான சவால். அப்ப அதை நாம் அனுமதிக்க முடியாது ஜனநாயகத்தில். இப்படியே நீங்க எல்லாத்துக்கும் சொல்லலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல என்பதுக்காக அதை நாம கட்டுப்படுத்தாமல் இருக்க முடியாது. எங்கோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் அது எதற்காக நடக்கிறது? இல்ல எங்கோ ஒரு இடத்துல வர தொற்று ஜாதி என்பது எங்கோ ஒரு இடத்துல வரும் தொற்று நோய் தடுப்பதற்கு முயற்சி எடுக்கலாம், அது பரவத்தான் போகுதுங்கிற அடிப்படையில் தான் இருக்கலாம். திரு ராஜன், இறுதியா உங்களோட கேள்வி கேட்டு அந்த நிகழ்ச்சி நிறைவேற்றலாம்னு நினைக்கிறேன். சமூக மாற்றம் என்பது சமூக அமைப்புகள் வெறும் அரசியல் கட்சியில் நீங்க ஆரம்பத்திலிருந்தே சொன்னீங்க, அரசியல் கட்சிகள் மீது பழி போட்டு விட்டு சமூக அமைப்புகள் அமைதி காத்து விட்டால் மாற்றம் நிகழ்ந்து விடுமா? சமூக அமைப்புகளுக்கு பொறுப்பு கிடையாதா? நிச்சயமாக பொறுப்பு உண்டு, நிச்சயமாக பொறுப்பு உண்டு. சமூக அமைப்புகளும் ஒரு விழிப்புணர்வாக மக்களை சென்று எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த, காதல் திருமணத்தை ஆதரிக்க அவர்கள் முற்பட வேண்டும். ஆனால் சமூக அமைப்பிலே பல இப்படி வேறுபடுத்தி விரோதத்தை உருவாக்கி வெட்டு குத்துகள் நடுவதற்கு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க அவரை நாம் கண்டிக்கிறோம். நான் சொன்னது 81 கொலை எங்கோ எங்கோ என்பது இது நடக்க வேண்டும், நடந்தது சரி என்று சொல்லவில்லை. இப்போ பாலியல் பலாத்காரம் அப்பனே பண்றான், அதுக்காக எல்லா மக்களையும் குறை சொல்ல முடியுமா? குடி வந்தது, மது வந்தது, அதன் மூலம் அப்பனே அங்க தப்பு நடக்கிற அளவுக்கு ஒரு தாய் அப்பன் தலையில கல்ல போட்டு கொன்னான் பெண்ணை தப்பு பண்ணும்போது. அப்படிப்பட்ட தவறு ஒண்ணுதான், அதுக்காக நடக்கணும்னு சொல்லுவனா? இல்லை, இப்படி நடக்க கூடாது. அது மனிதன் மாற வேண்டும், எல்லோரும் இணைய வேண்டும். அந்த சகோதரர்கள் என் சகோதரர்கள், அவர்கள் வாழ்வில் மிகவும் கீழ்நோக்கி இருக்கிறார்கள். பல பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணு சகோதரர் கேட்கிறேன், முன்னுக்கு வந்தவர்கள், கலெக்டர் ஆனவர்கள், டாக்டர் ஆனவர்கள், நீ ஏன் உன் சமுதாயத்தை இன்னும் உழைக்காம இருக்க? நீ பாட்டுக்கு மேலிடம் மேல அந்த பிள்ளை வீட்டிலே கல்யாணம் பண்ணி இது வேறொரு தனி விவாதம். இதுக்கு அதெல்லாம் இல்ல, சும்மா அப்படி தொட்டு போயிட்டாங்க. இல்ல இது பெருசு இல்ல, இதை நான் பெருசாக்கல. இது தனி விவாதங்களை தாண்டி எப்படி சொல்றீங்க? ஏன் நிறைய பேர் என்ன கேட்கிறேன், சமூகத்துக்கு பங்காற்றவில்லைங்கிற குறைந்தபட்சம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுடைய அடுத்த தலைமுறை விவாதம் அவங்க கொண்டு வர எல்லோரும் சேர்ந்து அந்த தாழ்ந்திருக்கிற மக்களை தூக்கி நிறுத்த வேண்டும். நமக்கு இணையாக அவர்கள் வர வேண்டும். அவர்களும் படிக்கிறதுக்கு இன்னும் அந்த குழந்தைகள் பொது சமூகம் என்ன செய்யுது? நீங்க உங்க சமூகம் என்ன பண்ணுது? நீங்க அதை தூக்கி நிறுத்த சொல்றவங்க, நீங்க என்ன பண்றீங்க? சமூகத்தை நீங்க ஒடுக்கவும் செய்வீங்க, அப்புறம் இந்த சமூகத்தை கேட்பீங்க. தூக்கினால் அவன் யார் முடக்கிறது? திரு ராஜன், நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க, கோயில் எல்லாரும் போயிட்டோம், தியேட்டர்ல எல்லாரும் போறாங்க. யார் தடுக்கிறா? காசு வருதுன்னா எல்லாரும் எல்லா இடத்துலயும் அனுமதிக்கிறாங்க. எது காசு வருதுன்னா
தேட்டருக்கு ஏன் காசு இவனுக்கு வருதுன்னா, காசு வரல? அந்த ஜாதி பார்க்கறது இல்ல. இவருக்கு மட்டும் ஏன் காசு வரவில்லை? இல்ல இல்ல நான் சொல்றேன் 70 ஆண்டு ஆகி நான் இந்த சொல்றது நீங்க சகோதரருக்கு ஏன் வரல? வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. திரையரங்குல வருமானம் வருதுன்னா அங்க சாதி பார்க்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. ஆனா கோயில்கள் நுழைவு போராட்டங்கள் இன்றும் தமிழகத்தில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலய நுழைவு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிறதே அவமானகரமான செயல் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொன்னீங்க, சாதிகள் ஒழிக்கப்படணும், சாதி சமத்துவம் ஒழிக்கப்படணும். அதை வரவேற்கிற ஒரு விஷயமா வைத்து இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நிகழ்வு கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு